அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 100வது ஏவூர்தியும் இஸ்ரோவின் எதிர்காலமும் அப்படின்னு சொல்லி இஸ்ரோவுடைய இந்த கடந்த கால வரலாற்றை பற்றி ஒரு சிறப்பான ஆர்டிகல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்ன ஒரு பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சமீபத்தில் ஜனவரி 29 NVS-02 அப்படிங்கிற ராக்கெட்டை அப்படிங்கிற சேட்டலைட்டை GSLV F-15 அப்படிங்கிற ராக்கெட் மூலயமா நம்ம ஏவி இருந்தோம். இது இஸ்ரோவுடைய இந்த PSLV GSLV லான்ச்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 100வது லான்ச்சாக இருந்துச்சு. ஸோ ஒரு சிறப்புமிக்க ஒரு தருணமாக இருக்கிறனால இந்தியாவுடைய அந்த இஸ்ரோவுடைய வரலாற்றை பற்றி நம்ம ஒரு பின்னோக்கி சென்று பார்ப்போம். சரிங்களா? ஸோ முதல்ல பார்த்தோம்னா நேருவின் முயற்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 1969 பார்த்தோம்னா தும்பா அப்படிங்கிற மீனவ கிராமத்துக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சிறு ரக ஏவூர்திகளை ஏந்தி சென்று விண்ணில் செலுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம முதல்ல தொடங்கினது பார்த்தோம்னா சைக்கிளில் வச்சு கொண்டு போயிருப்பாங்க. அந்த சின்ன சேட்டலைட் சைக்கிள் கேரியரில் வச்சு கொண்டு போயிருப்பாங்க. சரிங்களா? 1969. ஓகேங்களா? அதன் பிறகு பார்த்தோம்னா இப்போ இஸ்ரோவுடைய அந்த ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது லான்ச் வெஹிக்கல்ஸ், இன்ஜின்ஸு, சேட்டலைட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு போயிருக்கு. அதில் நம்ம இந்த லான்ச் வெஹிக்கிள்ஸை பற்றி மட்டுமே பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ முதல்ல இந்தியாவில் இந்த விண்வெளி சார்ந்த விஷயங்களை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக நேரு அவர்கள் விக்ரம் சாராபாய் தலைமையில் இந்த இன்கோஸ்பார் அப்படிங்கிற அமைப்பை வந்து தொடங்குறாங்க. இந்த நிறுவனம் தான் 1969 இஸ்ரோ அப்படிங்கிற அமைப்பாக நமக்கு வெளியே வருது. சரிங்களா? ஸோ இந்த இஸ்ரோ அப்படிங்கிற அமைப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல நமக்கு ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுடைய முதல் குறிக்கோள் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சொந்தமாக ஒரு ராக்கெட்டை முதல்ல செய்யணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணமாக இருக்கு. அதற்கு உதவிய நாடு யார் அப்படின்னு பார்த்தோம்னா சோவியத் ரஷ்யா. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பழைய ராக்கெட்லாம் கொடுத்து இதை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ராக்கெட்லாம் நமக்கு லான்ச் பண்ணோம்னா நமக்கு ஏவுதளம் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி முதல்ல ஏவுதளம் அப்படிங்கிறது எங்கே கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தும்பா அப்படிங்கிற பகுதி, திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய தும்பா அப்படிங்கிற பகுதியில் கொண்டு வராங்க. இங்கே பார்த்தோம்னா முதல் ஏவூர்தி அப்படிங்கிறது நவம்பர் 1963 பார்த்தோன்னா விண்ணை நோக்கி நமக்கு அனுப்புகிறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா நம்மளோட சொந்த முயற்சி கிடையாது. வெளிநாட்டிலேருந்து வந்த ராக்கெட்டுகளை நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? முதலில் ஏவப்பட்டது எல்லாம் பார்த்தோன்னா சோவியத் யூனியன், பிரான்ஸ் அளித்த சின்ன சேட்டலைட்ஸ் தான் நம்ம அனுப்புகிறோம். அதன் பிறகு தான் பார்த்தோம்னா நம்ம அந்த டெக்னாலஜியை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு ரோகிணி 75 அப்படிங்கிறது இந்தியர்களே உருவாக்குன ஒரு முதல்ல இஸ்ரோ உருவாக்குன ஒரு சேட்டலைட் அப்படின்னா அது ரோகிணி 75 அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் 75 அப்படின்னா இது 75 மில்லிமீட்டரில் தான் இருந்துச்சு. இதனுடைய அந்த தடிமன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 75 மில்லிமீட்டரில் இருந்துச்சு. அதனால தான் இதை ரோகிணி 75 அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நம்ம உருவாக்குன ஒரு ராக்கெட்டை 1967 நம்ம இதை விண்ணை நோக்கி அனுப்புகிறோம். அதன் பிறகு பார்த்தோன்னா அப்படியே டெவலப் ஆகிறோம். RH-100 கொண்டு வரோம், RH-125 அப்படிங்கிறத கொண்டு வரோம். இது எல்லாமே சிறிய ரக அந்த சேட்டலைட்ஸை மட்டும் தான் நம்மளால் அனுப்ப முடியும். சிறிய ரக ஏவூர்திகள் தான். இப்போ நம்ம பெரிய ரகத்தில் பெரிய ராக்கெட்டை வந்து அனுப்பணும் அப்படின்னா அது பூமியை சுற்றி, பூமி எந்த திசையில் சுற்றுதோ அந்த திசைக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஒரு ஏவுதளம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நினச்சாங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு புதுசாக ஒரு ஏவுதளம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. எப்படின்னா நமக்கு பூமி அப்படிங்கிறது கிழக்கு நோக்கி நகருது, மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி நகருது. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏவுதளம் வேணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் நமக்கு இந்த ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கிறது தேர்வு செய்யப்படுது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து பார்த்தோம்னா நமக்கு பெரிய ரக ராக்கெட் எல்லாமே அனுப்ப முடியும். சரிங்களா? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு SSLV அப்படிங்கிறத அனுப்புகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா SSLV அப்படிங்கிறது நமக்கு 40 கிலோவை தான் ஏந்தி கொண்டு செல்லும். ஓகேங்களா? 40 கிலோ விண்கலன்களை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 150 கிலோவை எடுத்துகிட்டு கொண்டு செல்கிற மாதிரி ASLV அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த SSLV ASLV அப்படிங்கிறதுலாம் இப்போ நமக்கு நடைமுறை இல்லை. SLV ASLV அப்படிங்கிறதுலாம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ASLVக்கு அப்புறமா தான் PSLV அப்படிங்கிறத கொண்டு வராங்க. 3ஆம் தலைமுறை தேர்ட் ஜென் ராக்கெட் லான்ச்சர் அப்படின்னு சொல்லி நமக்கு PSLV அப்படிங்கிறத கொண்டு வராங்க. PSLVயை பொறுத்த வரைக்கும் 61 முறை இந்த PSLV அப்படிங்கிறது ஏவப்பட்டிருக்கு. சரிங்களா? இதில் வந்து ஒரே ஒரு தோல்வி, ஒரே ஒரு விஷயம் பார்த்தோம்னா பகுதி அளவு வெற்றி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு தான் பார்த்தோம்னா நமக்கு PSLV அப்படிங்கிறத தாண்டி நமக்கு GSLV அப்படிங்கிறது கொண்டு வர ஆரம்பித்தோம். சரிங்களா? ஸோ இந்த GSLV PSLV இதில் பயன்படுத்தக்கூடிய அந்த எரிபொருள்களில் ஒரு புரட்சி அப்படிங்கிறதையும் இந்தியா ஏற்படுத்தி
பயன்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா கிரியோஜெனிக் இன்ஜின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால அதிக எடை கொண்ட சேட்டலைட்டை அனுப்ப முடியும். சரிங்களா? ஸோ அந்த வகையில் இந்த கிரியோஜெனிக் டெக்னாலஜி அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு சோவியத் ரஷ்யா நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருப்பாங்க. இருந்தாலும் அமெரிக்கா வந்து தடை பண்ணியிருப்பாங்க. அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா சோவியத் ரஷ்யா வந்து பிரேக் ஆயிரும். அதன் பிறகு ஒரு 2-3 இன்ஜின்ஸ் மட்டும்தான் சோவியத் ரஷ்யாவிலேருந்து நமக்கு கிடைச்சிருக்கும் கிரியோஜெனிக் இன்ஜின்ஸ். அதை என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சயின்டிஸ்ட் எல்லாமே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறாங்க. அப்படியே பார்ட்டாக அப்படியே பின்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேக்வேர்டில் போகிறாங்க. பேக்வேர்டில் போய் கண்டுபிடிக்கிறாங்க நமக்குன்னு ஒரு கிரியோஜெனிக் இன்ஜின் அப்படிங்கிறத. இந்த கிரியோஜெனிக் இன்ஜினை பயன்படுத்தி நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டுக்கு 4300 கிலோகிராம்ஸ் வரைக்கும் நம்மளால் அனுப்ப முடியும். இதுவே லோ எர்த் ஆர்பிட்டாக இருந்துச்சுன்னா 10,000 கிலோகிராம் வரைக்கும் இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் நம்மளால் அனுப்ப முடியும். சரிங்களா? இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லான்ச் வெஹிக்கிள் தான் பார்த்தோம்னா LVM-3 லான்ச் வெஹிக்கிள் Mark 3 அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதற்கிடையில் மற்ற விஷயங்கள் பார்த்தோம்னா நமக்கு புதுசாக இப்போ ஒரு ஏவுதளம் அப்படிங்கிறது வந்திருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா குலசேகரப்பட்டினத்தில் ஒரு ஏவுதளம் அப்படிங்கிறது வரப்போகுது. இந்த குலசேகரப்பட்டினம் ஏவுதளத்தில் பார்த்தோம்னா ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம அனுப்ப போகிறோம். ஓகேங்களா? ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸ். இது என்ன ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இப்போ சிறிய ரக ராக்கெட்டுகள் அப்படிங்கிறது தான் அதிகமாக அனுப்ப போகிறாங்க. ஓகேங்களா? சிறிய ரக ராக்கெட்டுகள் அனுப்புறதுக்காகவே பிரத்யேகமாக நமக்கு குலசேகரப்பட்டினம் ஏவுதளம் அப்படிங்கிறது தயார் பண்ணப்பட்டு இருக்கு. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இஸ்ரோவோட ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள், ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி இன்னும் 2மே நமக்கு அது ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ தான் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த இஸ்ரோ அவங்க பயன்படுத்தக்கூடிய இன்ஜினில் பார்த்தோம்னா ஸ்கிராம்ஜெட், ராம்ஜெட் போன்ற புது புது தொழில்நுட்பங்களையும் வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. புது புது தொழில்நுட்பங்களையும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதன் மூலமா இந்த மாதிரியான இன்ஜின்களை பயன்படுத்துற மூலமா நம்ம அதிக எடை கொண்ட சேட்டலைட்டையும் வந்து நம்ம ராக்கெட்னால எடுத்துட்டு போக முடியும். சரிங்களா? ஸோ நம்மளோட இஸ்ரோவுடைய இந்த 100வது லான்ச்சை உட்பட்டு அதை சார்ந்த விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிஸ்ட்ரி ப்ளஸ் கரண்ட் ஈவெண்ட்டையும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. நல்லா படிச்சு பாருங்க. தேங்க்யூ.